வெல்கம் பேக் டு சூப்பர் ஹவுஸ்ஃபுல் டூபாடு ஸ்பெஷல். ஸோ நம்ம பிரேக்குக்கு முன்னாடி வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இது யாருடைய கான்செப்ட் அண்ட் இது எந்த அளவுக்கு வந்து நீங்கள் முன்னோக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இது கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து எல்லாம் வி டிஸ்கஸிங் மியூசிக் ரிலேட்டடாக என்னென்ன பண்ணலாம், பாடல்கள் தொடர்பாக எப்படியெல்லாம் நம்ம போய் ரீச் அவுட் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப டீப் ஒரு கிராமங்களில் போய் அங்கே இருக்கிற இசைக்கலைஞர்களோட இசையும் நம்ம கொண்டு வரணும், அதையும் நம்ம கொண்டு வரணும். ஸ்ரீனிவாஸ் வந்து அவர் கூட ஒரு பாட்டு வேலை பார்க்கும்போது ஒரு ஜாஃப்னாக்கு போய் அங்கே இருக்கிற ஒரு நாதஸ்வரம் ஸ்பெஷலிஸ்ட் ஒருத்தர் போய் அந்த நாதஸ்வரத்தை போய் எடுத்துகிட்டு வந்தார். அங்கே ரெக்கார்டிங் ஸ்டுடியோவை கொண்டு போய் ரெக்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இது மாதிரி ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான கண்டென்ட் எல்லாம் ஒரு ரேரான கண்டென்ட் கொண்டு வரணும். எங்களுக்கு வந்து முக்கியமான மியூசிக் கன்சியூமர்ஸ் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான். கன்சியூமர்ஸ் மட்டும் இல்லை, ப்ரொடியூசர்ஸும். ஆனால் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுவுமே வெளியில் வர்றதில்லை. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. முக்கியமாக யூடியூப்பில் அவங்க போட்டாங்கன்னா அதுக்கான ரீச் ஒன்றும் பெருசாக இல்லை. அவங்களோட சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புக்கு மட்டும்தான் அவங்களால அதை ப்ரொமோட் பண்ண முடியும். யூடியூப் வந்து ஒரு ப்ரொமோட் பண்ணுற ஒரு சேனல் இல்லை. அதே மாதிரி ஒரு லேபிள் கிட்ட கொண்டு போனாலும் ஒரு லேபிள்ஸாலையும் எவ்வளோ ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ இந்த ஒரு நிறைய கேப்ஸ் இருந்துச்சு இதுக்கு. ஸோ இது ஒரு பிளாட்ஃபார்ம், இது அதுக்கு ஒரு சொல்யூஷனாக பண்ணணும். ஸோ இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நாங்கள் ரீச் அவுட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து. அவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணுறோம். உங்களோட ஒரிஜினல் கம்போசிஷன்ஸை சப்மிட் பண்ணுங்கள். காலேஜ் பேண்ட்ஸ் எல்லாம், ஸ்கூல் பேண்ட்ஸ் எல்லாம், ஸ்கூல் பசங்க தே ஹாவ் செம்ம டேலண்ட் ஆக்சுவலி. இப்போ இந்த வீடியோவில் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்களா, லிடியன் ஒரு பையன், 7 வயசு பையன். அந்த பையன் ஒரிஜினல் கம்போசிஷன் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கான் போர்ட்டலுக்கு. ஓகே, எங்களோட யங்கஸ்ட் கம்போசர். கண்ணை கட்டிட்டு வாசிக்கும் போதே everyone was like shocked. So இந்த ஏஜ்ல வந்து ஒரு ஒரிஜினல் கம்போசிஷன் அப்படின்றப்போ ஒரிஜினல் கம்போசிஷன் தான். ஓகே, ஸோ இது மாதிரியான டேலண்ட்ஸ் எங்களுக்கு வி வாண்ட் எல்லாமே. நாங்கள் அதனால தான் வி ஆர் கோயிங் டு இதை ஓப்பன் பண்ணிட்டு. ஏன்னா நாங்கள் இது எதுவுமே பண்ணாமல் எங்களோட லான்ச் ஈவெண்ட்டை பற்றி கேள்விப்பட்டு அது மூலமாக எங்களுக்கு நேற்று ஒரு நாள் மட்டும் 30 புது பாட்டு வந்திருக்கு. ஒரு நாளில் 30 பாட்டு வந்திருக்கு. நாங்கள் இந்த சப்மிஷன்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா எங்களுக்கு லைக் 100 பாடல்கள் வரப்போகுது. ஸோ அந்த பாடல்கள் எல்லாத்தையும் எங்களோட இதே குவாலிட்டி ஃபில்டரில் போயிட்டு அதில் பெஸ்ட்டு சாங்ஸை பிக் பண்ணி நாங்கள் எல்லாருக்கும் ஏன்னா எங்களுக்கு ஐடியா என்ன பண்ணியிருக்கோன்னா, நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பாடல், அந்த பாடலை அன்றைக்கி முழு நாள் கொண்டாடணும். அந்த பாடலை உருவாக்கின கலைஞர்களை, அந்த பாடலோட பாடலாசிரியரை, குரலில் அந்த பாடல்களோட இசையமைப்பாளர் ஒவ்வொருத்தரையும் நாங்கள் கொண்டாடணும். அந்த முழு நாள் ஃபுல் அந்த ஒரு பாடலுக்கு கொடுக்கணும்ட்டு. இத்தனை பாடல்கள் வரும்போது எப்படி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு எங்களுக்கே வந்து ரொம்ப ஒரு பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்கு நடக்கிறது. இந்த நேரத்தில் நான் கேட்டே ஆகணும், இப்போ அஸ்பைரிங் மியூசிஷியன்ஸ் வந்து இப்போ டூபாடூல அவங்களுடைய கிரியேஷனை இப்போ வந்து அவங்க கிட்ட சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணணும்? இப்போ ரொம்ப சிம்பிளான வழி வந்து songs@dupadu.com. songs@dupadu.comக்கு உங்களோட பாட்டோட MP3 வெர்ஷனையும் அதோட லிரிக்ஸ் ஒரிஜினல் லாங்குவேஜில் இருக்கிற லிரிக்ஸையும் அனுப்பினீங்கன்னா நாங்கள் வில் கெட் பேக். ரொம்ப சிம்பிள் இப்போ தான். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. songs@dupadu.com. இது முடிச்சுட்டு அடுத்த 29ஆம் தேதியிலேருந்து எங்கள் சைட்லேயே வந்து சாங்ஸை அப்லோட் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸையும் வாங்குறதுக்கான ஒரு ப்ரொசீஜர் ஓப்பன் பண்ண போகிறோம். அது ஓப்பன் பண்ணோன்னா அதுவும் ஃபார்மலாக வில் பி அனௌன்ஸ். ஓகே, ஸோ சூப்பர். அண்ட் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அதிகமாக டேலண்ட்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து மியூசிக்கோடைய பிக்கெஸ்ட் கன்சியூமர்ஸ் கூட, அது காலேஜாக இருக்கட்டும் ஸ்கூலாக இருக்கட்டும். இப்போ வந்து ஃபிலிம் மியூசிக் இருக்க கிரேஸ் வந்து ஏன் நான் ஃபிலிம் மியூசிக்கு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் ஃபிலிம் மியூசிக் வந்து முதல்ல அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. ஏன்னா இப்போ ஃபிலிம் மியூசிக்னு ஒன்று எல்லா மீடியாவிலேருந்து இதிலேருந்து ரேடியோஸ்லேருந்து எல்லாமே அதுதான் வந்து இது பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டார் வேல்யூன்னு ஒன்று இருக்குது. ஒரு பெரிய ஹீரோஸ் இருக்காங்க, என்னோடய ஹீரோவோட படத்தில் இந்த பாட்டு இருக்குது, எனக்கு பிடிச்ச ஒரு இந்த மூவியில் இந்த பாட்டு இருக்குன்னு அசோசியேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப நாளாக நம்ம பழகிட்டோம். இந்த நிலைமையில் தான் நிறைய இடங்கள்ல இருந்துச்சு. ஆனால் வேர்ல்டு ஃபுல்லாக இது மாற ஆரம்பிச்சது ஒரு பீரியடில். அதுக்கு மாற ஆரம்பிச்சதுக்கு முக்கியமான ரீசன் ஒரு பெரிய ஸ்டார் அங்கேருந்து உருவானாங்க. ஒரு நான் ஃபிலிம் மியூசிக்லேருந்து ஒரு ஸ்டார் உருவாயினாங்க, சில ஸ்டார்ஸ் உருவானாங்க. அவங்களோட பாடல்கள் வந்து ரொம்ப பிரபலமாக ஆரம்பிச்சு எல்லாரும் பாட ஆரம்பித்தாங்க. அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சு, லேபிள்ஸ் எடுத்துக்கிட்டு போனாங்க. இங்கே வந்து அது மாதிரியான ஸ்டார்ஸ் வந்து ரொம்ப பெருசாக உருவாகலை. எல்லாருமே வந்து டெஸ்டினேஷனாகவே ஃபிலிம் தான் போகிறாங்க. எதுக்காக மியூசிக் பண்ண ஆரம்பிக்கிறேன், இந்த மியூசிக் நான் ஒன்று பண்ணிட்டேன்னா இது வந்து யூடியூப்பில் போட்டேன்னா பாப்புலர் ஆச்சுன்னா யாராவது ஃபிலிமில் பார்த்து என்ன கூப்பிடுவாங்கன்னா படத்துக்கு போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபைனல் டெஸ்டினேஷனே வந்து மூவிஸாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ஃபைனல் டெஸ்டினேஷனுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் பிளாட்ஃபார்ம் ஒன்று கிடச்சிதுன்னா அவங்க எல்லாம் இப்போ அங்கே வர்றதுக்கான வாய்ப்பும் அதுக்காக அவங்க இசையமைக்கிறதுக்கான வாய்ப்பும் இப்போ நிறைய இருக்குது. அதுதான் வந்து அந்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் இல்லாமல் இருந்தது முக்கியமான ஒரு காரணம். ஆக்சுவலாக ஈவன் இப்போது நீங்கள் இந்த மூவி இண்டஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு கண்டிஷனுக்குள்ளே அவங்க ஒர்க் பண்ணணும். இப்போ இதுலேருந்து வெளியிலேருந்து வந்து ஒர்க் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் மியூசிக் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இருக்குது. அவங்களுடைய அந்த க்ரியேட்டிவிட்டியை ஃபுல்லாக வெளியில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ஸோ அதனால் நல்ல குவாலிட்டியான ஒர்க்குகள் வந்து இதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது.
மதன் சொன்ன மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம் வந்து இவ்வளோ நாளும் அவங்கள வந்து அதை செய்ய விடாமல் தடுத்துட்டு இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் இந்த பிளாட்ஃபார்மை நாங்கள் கொடுத்த உடனே இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கே அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மாறி இருக்குது. ஸோ இப்போ அவங்களே நிறைய அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை கொண்டு வந்து இதில் இன்னும் டெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இது வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடிஞ்சதுன்னா, இப்போ நாங்கள் நினச்ச மாதிரி வந்து எல்லாரும் இதை வந்து விரும்பி, இசைங்கிறது வந்து இது பொதுவான விஷயம். நாங்கள் இசைக்கு வந்து இல்லை லாங்குவேஜே இல்லைன்னு சொல்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏன் அதை மூவி நான் மூவின்னு நம்ம ஏன் பிரிக்கணும்? அது பிரிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஸோ இசையை வந்து இசையாக நம்ம கேட்கணும், நல்ல குவாலிட்டியான இசையை கொண்டு வரணும். அதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது. ஸோ இதில் வந்து டெஃபினட்டாக வந்து 100% இதில் யார் இவங்களோட மியூசிக் அவங்களுடைய மியூசிக்ன்ற ஒரு பாகுபட்சம் இல்லாமல் நாங்கள் வந்து இதை கொண்டு வருவோம். இவங்க பார்த்தீங்கன்னா லைக் இப்போ சொன்னார் ரிவ்யூவர்கிட்ட நம்ம கொடுக்கும்போது கூட யாரோட மியூசிக் யார் பாடியிருக்கிறாங்க எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்க மாட்டோம். மூவி மியூசிக்கா இல்லை இண்டிபெண்டன்ட் மியூசிக்கா எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஓகே, அவங்களுக்கு அது போகிறது ஜஸ்ட் ஒரு சாங். டோட்டலா பிளைண்ட் ஃபோல்டடா ஒரு கிரியேஷனா மட்டும் அது அங்க உள்ள போகுது. அப்போ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஃபீட்பேக் வந்து ஹானஸ்டாக இருக்கும். ரொம்ப பயந்துகிட்டு இருந்தோம் ஆக்சுவலி. எம்எஸ்வி பாட்டை நாங்கள் அப்படி தான் அனுப்பணும். ஆமா, ஏன்னா உங்களுடைய போர்ட்டல தான் வந்து கடைசி பாடல் எம்எஸ்வி அவர்களுடைய கடைசி பாடல் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த ஸ்பெஷாலிட்டி வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா தான் கருதப்படுது இல்லையா? ஆமாம், எங்களுக்கு அது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய பெருமை. எங்களோட சைட் நாங்கள் ஆரம்பித்தப்போ எம்எஸ்வியோட பாட்டோட ஆரம்பித்தோம், எம்எஸ்வியோட கடைசி பாட்டோட ஆரம்பித்தோம். அந்த பாடலோட கதை வந்து அந்த பாடல் வந்து அவர் அந்த டியூனை வந்து ரொம்ப நாள் முன்னாடி கம்போஸ் பண்ணிட்டார். ஆனால் அது வெளியில் எங்கேயுமே வரல, எந்த படத்துலையும் பயன்படுத்தலை. ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சு அந்த இசை அவங்க குடும்பத்தோட அனுமதியோடு அதை வாங்கிட்டு அதுக்கு அரேஞ்ச் பண்ணி ஒரு டியூன் அந்த டியூனை அப்படியே என்கிட்ட கொடுத்தாரு. அதுக்கு ஏதாவது வரிகள் எழுதி கொடுங்க, நம்ம பண்ணலாம், அது எம்எஸ்வியோட கடைசி பாடலாக வரும் அப்படின்ட்டு. அதுக்கு நான் வரிகள் வந்து அவருக்கு ட்ரிபியூட்டாகவே எழுதியிருந்தேன். ஸோ எங்கே உந்தன் ஹார்மோனியம்னு சொல்லிட்டு அந்த பாட்டு ஆரம்பிக்கும். அவருக்கும் அவரோட ரசிகனுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு உறவாக அந்த பாடல் இருக்கும். ஒவ்வொரு ரசிகனோட குரலும் அந்த பாடலில் இருக்கும், என்ன மாதிரி இருக்கிற ஒவ்வொரு ரசிகனோட. ஏன்னா ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அவரோட அந்த இசையை, அவர் இன்னும் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம் அவரோட மியூசிக் எல்லாத்தையும். அவரோட பாடல் முதல் தடவையாக லைக் எக்ஸ்க்ளூசிவாக இங்கே உங்களுடைய போர்ட்டல் இருக்க எல்லாமே வந்து ஆக்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஸோ வந்து இப்போ மதன் கார்கி அவர்களுடைய வரிகள்லேயே வந்துட்டு பாடல் உருவாகிட்டு இருக்கு. இந்த அரை மணி நேரம் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னீங்க உங்கள் போர்ட்டல் பற்றி. ரொம்ப நன்றி. ரொம்ப புதிய ஒரு முயற்சி அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக வந்து நான் போய் சைன் அப் பண்ண போகிறேன், நீங்களும் சைன் அப் பண்ணுங்கள். இது வந்து நல்ல கிரியேட்டர்ஸ்க்கான ஒரு சூப்பரான பிளாட்ஃபார்ம். கண்டிப்பாக இன்னைக்கு ஷோ என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் கிறிஸ்டி சைனிங் ஆஃப் இன் சூப்பர் ஹவுஸ்ஃபுல்.